அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லியிலிருந்து நேரலை வாயிலாக உங்களிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருகிற ஜூன் 30 மேலவளவு போராளிகளின் வீர வணக்க நாள். மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் வழக்கம் போல அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். தமிழகம் தழுவிய அளவில் முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைத்து விடுக்கிறேன். நமக்கென ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நாம் அங்கே கூடி அந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவோம். இடையில் இன்னும் ஓரிரு நாட்களே உள்ளன. மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் மட்டுமே பங்கேற்றால் போதும் என்று கருதாமல் அந்த மாவீரர்கள் செய்த ஈகத்தை போற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு ஆண்டும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேட்கையோடு அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு பேர் இயக்கமாக இந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க உள்ளது. அமைச்சர் பொறுப்பை நமது கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுள்ள தம்பி வன்னியரசு ஆண்டுதோறும் இந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்கக்கூடியவர். இந்த முறை நமது கட்சி ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு ஒரு அமைச்சராக அந்நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார் என்பதை மகிழ்வோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வன்னியரசு என்கிற ஒரு தனி நபருக்கான அதிகாரம் என்று இதை சொல்ல முடியாது. திமுக, காங்கிரஸ், அதிமுக போன்ற கட்சிகளில் ஒரு தலித் அமைச்சராவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எண்ணி பார்க்கிறேன், வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன். 21 பேர் கூடிய அவையில் நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட போது கண்ணை கட்டி காட்டிலே விட்டதைப் போல அந்த களத்தில் நான் இறங்கினேன். மதுரையை பற்றியும் தெரியாது, மதுரையை சுற்றியுள்ள அரசியலும் தெரியாது என்ற நிலையில் ஒரு அசட்டு துணிச்சலோடு களமிறங்கினேன். கொடியை வடிவமைத்து கொள்கை விளக்கங்களை வரையறுத்து முதலாக மதுரை மண்ணில் நீலம் சிவப்பு நட்சத்திரம் குறித்த கொடியை ஏற்றிய போது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் என்ற கனவு நமக்கு இருந்ததில்லை. இன்றைக்கு 30 ஆண்டுகளை கடந்து 35 ஆண்டுகளை கடந்து இந்த களத்தில் நாம் தாக்குப்பிடித்திருக்கிறோம். எந்த பின்புலமும் இல்லாமல் வஞ்சகம், சூது, சூழ்ச்சி நிறைந்த அரசியல் களத்தில் தாங்க முடியாத அவமானங்களையும் அவதூறுகளையும் சகித்துக் கொண்டு
எதிர்நீச்சல் அடித்து இந்த இடத்தை நாம் எட்டி பிடித்திருக்கிறோம். வேறு இயக்கங்களாக இருந்திருந்தால், வேறு சமூகங்களை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் இதை அளப்பரிய சாதனையாக கொண்டாடி இருப்பார்கள். தோல் மீது தூக்கி வைத்து புதுப்பிடித்திருப்பார்கள். வழக்கம் போல நாம் இந்த களத்திலும் கூட இத்தகைய சாதனையை படைத்த நிலையிலும் கூட புறக்கணிக்கப்படுகிறோம் அல்லது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறோம் என்ற நிலையில் தான் இருக்கிறோம். இந்த புரிதலோடு நம்முடைய பயணத்தை மேலும் நாம் வீரியமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை உள்ளது. இன்றைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சி, ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு அம்பேத்கர் இயக்கம் என்ற தகுதிகளை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இன்னும் பன்மடங்கு வீரியத்தோடு நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் நம்மை கொச்சைப்படுத்தியவர்கள் இன்றைக்கு தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற நிலையிலும் மிக கடுமையாக இழிவாக விமர்சித்து வருகிறார்கள். நாம் இன்னும் குறிவைக்கப்படுகிறோம் என்பதுதான் இதன் பொருள். நம்மை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய பகைவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு நாம் நம்முடைய காய்களை நகர்த்த வேண்டும். நம்முடைய களம் வேறு எவராலும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாத களம், வேறு எவராலும் நம்மை அப்புறப்படுத்திவிட முடியாத களம், வேறு எவராலும் நம்மோடு போட்டி போட முடியாத களம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். எனவே இன்றைக்கு மாறியிருக்கிற, தலைகீழாக மாறியிருக்கிற தமிழக அரசியல் சூழலில் நாம் மீண்டும் மீண்டும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாகவே களமாடி வருகிறோம். தீர்மானிக்கிற ஒரு அரசியல் சக்தியாக செயலாற்றி வருகிறோம் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெருமையோடு, அத்தகைய புரிதலோடு, அத்தகைய நம்பிக்கையோடு மேலவளவில் கூடுவோம். 30ஆம் தேதி தோழர்கள் அணிதிரண்டு வர வேண்டும் என்று அறைகூறி அழைக்கிறேன். அடுத்து ஜூலை 5ஆம் தேதி நாம் ஆண்டுதோறும் நடத்துகிற விருதுகள் வழங்கும் விழா. வழக்கம் போல அது வெற்றிகரமாக அமைய வேண்டும். அனைத்து தோழர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். நாம் நடத்துகிற விழாக்கள் வெறும் ஆரவாரம், அலங்காரம் நிறைந்ததாக இருக்காது. அது அரசியல் வகுப்பு நடத்துகிற ஒரு வகுப்பறையாகத்தான் இருக்கும். கொள்கை கோட்பாடுகளை உரத்து பேசுகிற ஒரு களமாகத்தான் இருக்கும். ஆகவே ஏதோ ஒரு கொண்டாட்டத்திற்கு செல்கிறோம் என்று நம்முடைய விழாக்களை யாரும் நினைத்ததில்லை, நினைக்க வேண்டாம். விருதுகள் வழங்கும் விழா என்பதனால் அதில் விருது பெறுவது பாராட்டுகிற ஒரு நிகழ்வு
அல்லது கட்சி தலைவரை போற்றுகிற ஒரு நிகழ்வு என்று இதுவரையில் அமைந்ததில்லை, எப்போதும் அமையாது. அதிலும் நம்முடைய அரசியல் என்ன, நாம் எடுத்திருக்கிற முடிவுகள் என்ன, எடுக்கப் போகிற முடிவுகள் என்ன, தமிழ்நாட்டு அரசியலை எவ்வாறு எந்த திசை வழியில் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை விரிவாக விவாதிக்கிற ஒரு அரங்கமாகத்தான் இந்த அரங்கங்களும் அமைந்திருக்கின்றன, இந்த அரங்கம் அமையுள்ளது. ஆகவே அனைத்து தோழர்களும் காமராஜர் அரங்கம், சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கம் நாளை 4 மணி அளவில் நாம் அணிதிரள வேண்டிய இடம். விருதுகள் வழங்கும் விழாவிலும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், அழைப்பு விடுக்கிறேன். இந்த விழாவை பொறுத்தவரையில் நீங்கள் மனமுவந்து வாரி வழங்குகிற நிதியை வைத்துதான் சிறப்பாக இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தோழர்கள் தலா 50,000 என்று விருதுகளுக்காக வழங்குகிற நிதியை கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும், அரங்க வாடகை, மின்கட்டண வாடகை, விளம்பர செலவு, அரங்கத்தின் அலங்கார செலவுகள், பொற்கிழி, சான்றோர் வந்து தங்குவதற்கான அறைகள், அவர்களுக்கான பாராட்டு பட்டயங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் நீங்கள் வழங்குகிற நிதியிலிருந்தே நாம் இந்த விழாக்களை சிறப்பாக நடத்தி வருகிறோம். ஆகவே இந்த ஆண்டு வழக்கம் போல விருதுகளுக்கு கொடையளிக்கும் புறவலர்கள் விரைந்து ஓரிரு நாட்களில் 50,000, 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் என்று தனிநபராக கூட்டாகவும் இணைந்து வழங்குகிற இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும், விரைந்து வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அப்போதுதான் இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்த முடியும். காமராஜர் அரங்கத்திற்கு முன்பணம் தான் செலுத்தியிருக்கிறோம். நள்ளிரவை தாண்டினால் அதனுடைய வாடகையையும் அவர்கள் உயர்த்துவார்கள், மின் கட்டணத்தையும் உயர்த்துவார்கள். ஆகவே இயக்க தோழர்கள் வழக்கம் போல விருதுகள் வழங்கும் விழாவுக்கு கொடையளிக்கும் புறவலர்கள், புதிதாக வழங்க விரும்பும் தோழர்கள் வழங்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரின் பெயரும் அந்த அரங்கில் வாசிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளோம். அடுத்து முக்கியமான அறிவிப்பு, ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள். இந்த ஆண்டு பிறந்த நாள் விழா என்பது மட்டுமே இல்லாமல் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் முன்மொழியும் முதன்மையான 5 கொள்கை முழக்கங்களும் தமிழ் தேசியமும் ஒன்று. சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற இந்த 5 வகை கோட்பாடுகளை நம்முடைய வியூகங்களுக்கான உத்திகளாக, போராட்டங்களுக்கான களங்களாக பார்க்கிறோம். வெறும் மேடைகளில் பேசுகிற வெறும் கொள்கை முழக்கங்கள் அல்ல. இவற்றையெல்லாம் களங்களாக கொண்டு நாம் சாதிக்கவிருக்கிற அல்லது எட்டி பிடிக்கவிருக்கிற இலக்கு எது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான முழக்கங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சாதி ஒழிப்பு ஒரு மகத்தான கோட்பாடு என்றால், தமிழ் தேசியம் என்பதும் அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மகத்தான கோட்பாடு.
மொழிவழி தேசியம் என்பதை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். நம்முடைய இயக்கம் தென்னிந்தியா முழுவதும் பரவி வருகிறது. கன்னடம் பேசக்கூடிய மக்களிடையே, தெலுங்கு பேசக்கூடிய மக்களிடையே, மலையாளம் பேசக்கூடிய மக்களிடையே இன்றைக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்கமாக வளர்ந்து வருகிறது. ஆகவே கன்னட தேசியம், தெலுங்கு தேசியம், மலையாள தேசியம், தமிழ் தேசியம் என்கிற இவற்றைத்தான் நாம் மொழிவழி தேசியம் என்று குறிப்பிடுகிறோம். அதிலே நம்முடைய இயக்கம் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற நிலையில் தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாட்டுக்கும் முன்னுரிமை அளித்து அதை பொதுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பரப்ப வேண்டும், வலுப்பெற செய்ய வேண்டும். எழுச்சியை, தேசிய இன எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் எத்தனையோ பல மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். எழும் தமிழீழம் என்கிற ஈழ விடுதலை ஆதரவு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். இவையெல்லாம் மொழிவழி தேசியத்தை நாம் எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள். அந்த வரிசையில் மேலும் ஒரு மைல்கல் என்கிற வகையிலே தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை மே 17 நடத்துவதாக நாம் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாகவே அறிவித்திருந்தோம். தேர்தல் முடிவுகள் நம்முடைய நிலைப்பாடுகளில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது. அத்தகைய சூழலில்தான் அந்த மாநாட்டை திட்டமிட்டவாறு மே 17 என்று நம்மால் நடத்த இயலவில்லை. ஆகவே தற்போது ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக இதை நடத்த இருக்கிறோம். இதனையொட்டி நாம் வழக்கம் போல மண்டல வாரியாக செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்து அவற்றில் பங்கேற்க எண்ணியுள்ளேன். கடந்த வாரம் நான் நேரலையில் பேசும்போதோ அல்லது ஒரு நிகழ்வில் பேசும்போது கூறியிருந்தேன், ஜூலை 10 முதல் ஜூலை 20க்குள்ளாக இந்த சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று கூறியிருந்தேன். அந்த சுற்றுப்பயண விவரத்தை இப்போது நான் அறிவிக்க இருக்கிறேன். அதன்படி இயக்கத் தோழர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 10ஆம் தேதி காஞ்சிபுரம், ஜூலை 11ஆம் தேதி திருவண்ணாமலை, ஜூலை 14ஆம் தேதி சிதம்பரம், ஜூலை 15ஆம் தேதி திருச்சிராப்பள்ளி, ஜூலை 16 மதுரை, 17 திருநெல்வேலி, 20 திருப்பூர். 7 நாள் நிகழ்வுகளாக இவற்றை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அத்தனை நிகழ்வுகளும் மாலை 4 மணி, அதாவது 3 மணி என்று அறிவிப்பு செய்து நாம் 6 மணிக்குள்ளாக அதை நிறைவு செய்திருக்கிறோம். 3 மணி முதல் 6 மணி வரை எல்லா நிகழ்வுகளும் மாலையில் தான் நடைபெறும். காஞ்சிபுரம் என்று நான் சொல்லியிருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் என்று பொருளில்லை, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. இது மண்டல வாரியாக காஞ்சிபுரம், வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், அரக்கோணம் ஆகிய 7 நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். நடைபெறும் இடம் காஞ்சிபுரம், நேரம் மாலை 3 மணி. அங்கே அரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். வட சென்னையிலிருந்தும், மைய சென்னையிலிருந்தும், தென் சென்னையிலிருந்தும், திருவள்ளூரிலிருந்தும், திருப்பெரும்புதூரிலிருந்தும், அரக்கோணத்திலிருந்தும், நான் சொல்வதெல்லாம் நாடாளுமன்ற தொகுதி. திருவள்ளூர் என்றால் திருவள்ளூர் ரெவென்யூ மாவட்டம் அல்ல, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி. திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. அதற்குள் அடங்குகிற 6 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள். 742 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும், துணைநிலை அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் அந்த செயற்குழு கூட்டத்தில், மண்டல செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். 11ஆம் தேதி திருவண்ணாமலை, நடைபெறும் இடம் திருவண்ணாமலை, நேரம் மாலை 3 மணி. அதில் பங்கேற்க இருக்கிற மண்டலங்கள், அதாவது
6வது நாடாளுமன்ற தொகுதிகள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி, வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, சேலம் நாடாளுமன்ற தொகுதி, 36 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும். நடைபெறும் இடம் திருவண்ணாமலை அரங்க நிகழ்ச்சி மாலைதான். 12ஆம் தேதி தருமபுரியில் ஒரு திருமண நிகழ்ச்சி. ஆகவே 12, 13 இடைவெளி. மண்டல செயற்குழு இல்லை. நான் 12 மாலை சென்னை திரும்ப வேண்டும். 13 நான் சென்னையில் இருக்கிறேன். 14ஆம் தேதி மறுபடியும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். 4 நாட்கள் தொடர்ச்சியாக 14, 15, 16, 17 என்று 4 நாட்கள் இந்த மண்டல செயற்குழு கூட்டங்களுக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். 14ஆம் தேதி சிதம்பரம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை. சிதம்பரத்தில் 6 நாடாளுமன்ற தொகுதி, விழுப்புரத்தில் உள்ள 6 நாடாளுமன்ற தொகுதி, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், கள்ளக்குறிச்சியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், நாகை நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய 6 சட்டமன்ற தொகுதிகள். ஆக 36 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் கட்சி, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். அடுத்த நாள் ஜூலை 15 தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவேந்தல் நாள். காலையில் நான் அங்கே அஞ்சலி செலுத்துகிறேன். மாலை 3 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவிருக்கிற இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறேன். திருச்சி, தஞ்சை, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை, அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த 24 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்க வேண்டும். இதில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் இந்த டெல்டாவில் இருந்து, மயிலாடுதுறை, நாகையும் சிதம்பரத்துக்கு வந்துவிட வேண்டும். டெல்டாவில் இருந்து வழக்கமாக நாங்கள் நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை இதெல்லாம் திருச்சிக்கு தான் அழைப்போம். இந்த முறை சிதம்பரத்துக்கு வந்துடணும். நாகை நாடாளுமன்ற தொகுதியும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியும் 12 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய அத்தனை பொறுப்பாளர்கள் சிதம்பரத்திற்கு வந்துவிட வேண்டும். அதில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளும் திருச்சிராப்பள்ளிக்கு வந்துவிட வேண்டும். திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர் ஆக மொத்தம் இந்த திருச்சியில் நடைபெறுகிற மண்டல செயற்குழு கூட்டத்தில் 5 நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த தொடர்கள், 30 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்று இரவே மதுரை போய் தந்துவிடும். மதுரையிலே 4 நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான். மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம். திண்டுக்கல் திருச்சி வந்தது. அதனால மதுரைக்கு திண்டுக்கல் வர தேவையில்லை. மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் 24 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த தோழர்கள் ஜூலை 16ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மதுரையில் பங்கேற்க வேண்டும். 17ஆம் தேதி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், அந்த தெற்க மிச்சம் இருக்கிற 5 நாடாளுமன்ற தொகுதி, 30 சட்டமன்ற தொகுதிகள். திருநெல்வேலியில் இதற்கான கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அரங்க கூட்டம் தான் மாலை 3 மணிக்கு. அதன் பின்னர் நான் சென்னை திரும்புகிறேன். 18, 19 இடைவெளி வேறு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் உள்ளன. கடைசியாக நிறைவாக 20ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கான மண்டல செயற்குழு கூட்டம். திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, நீலமலை, பொள்ளாச்சி ஆகிய 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்கள் பங்கேற்க வேண்டும். இது மண்டல செயற்குழு கூட்டம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான செயற்குழு கூட்டம். அதன் பிறகு நமக்கு இருப்பது வெறும் 20-25 நாட்கள் தான், 3 வாரம் தான் இடைவெளி. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான மாநாடாக இந்த மாநாடு
இப்போதே சுவர் விளம்பரங்களுக்கு தோழர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதேபோல துண்டறிக்கைகள் மாநாட்டை ஒட்டி ஆங்காங்கே அச்சிட்டு வழங்கப்பட வேண்டும். வண்டி வாகனங்களை பதிவு செய்வது, முன்பதிவு செய்வது இப்போதே தொடங்க வேண்டும். இதற்கு தனியே மேலிட பொறுப்பாளர்கள் என்று யாரையும் நாம் நியமிக்கவில்லை. மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் இணைந்து செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் மாநாட்டுக்கென 5 குழுக்களை தற்போது அறிவிக்க இருக்கிறோம். இதில் சில உறுப்பினர்களை நாம் அறிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இவர்கள் வழக்கம் போல மாநாட்டு வெற்றிக்காக பாடுபட வேண்டும். மாநாட்டை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை ஒருங்கிணைப்பு குழு, சென்ட்ரலைஸ்டு கோஆர்டினேஷன் கமிட்டி, கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் சிந்தனை செல்வன், இளஞ்சேக்குவாரா, மோ எல்லாளன், மு கலைவேந்தன், அதிமா தமிழன் புதுச்சேரி, விபி இன்குலாப், தி சா திருமார்பன், சஜன்பராஜ், இரா ஆதிமொழி ஆகியோர் தலைமை ஒருங்கிணைப்பு குழுவாக இருந்து பணியாற்றுவார்கள். எல்லா மாநாட்டு பணிகளையும் இவர்கள் ஒருங்கிணைக்கிற, கண்காணிக்கிற, வழிநடத்துகிற பணிகளை மேற்கொள்வார்கள். மாநாட்டு செலவை எதிர்கொள்வதற்கு வழக்கம் போல நிதி திரட்டி ஆக வேண்டும். இந்த நிதியை திரட்டுவதற்குரிய பணிகளை மேற்கொள்ள நிதிக்குழு வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களின் தலைமையில் SS பாலாஜி, பே ஆக்கலரசு, கி கோவேந்தன், புதுவை பாவாணன், வழக்குரைஞர் எழில் கரோலின், வழக்குரைஞர் வில்லவன் கோதை, வழக்குரைஞர் சா ரஜினிகாந்த், ஆரா அப்துல் ரஹ்மான், நா செல்லதுரை ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநாட்டு மலர்குழு, இந்த மாநாட்டுக்கென ஒரு சிறப்பு கருத்தியல் மலரை நாம் கொண்டு வர இருக்கிறோம். நம்முடைய கருத்தியல், தமிழ் தேசியம் தொடர்பான கருத்தியல் எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக செழுமைப்படுத்த முடியுமோ, எது தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் எவ்வாறு வென்றெடுக்கப்பட வேண்டும், தமிழ் தேசியத்தின் வகை சக்திகள் யார், பிற தேசிய இனங்களோடு தமிழ் தேசிய இனம் எவ்வாறு நல்லுறவை பேணி பாதுகாக்க வேண்டும், தேசிய அளவில் தேசிய இனங்களுக்கான ஒரு ஐக்கியத்தை எவ்வாறு கட்டமைக்க முடியும், மதவழி தேசியவாதத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன வேறுபாடு போன்றவற்றை எல்லாம் விரிவாக விவாதிக்கிற கட்டுரைகள் அடங்கிய, கவிதைகள் அடங்கிய ஒரு கருத்தியல் மலர்குழுவை நாம் உருவாக்கி இருக்கிறோம். தோழர் ரவிக்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் ரவிக்குமார், தம்பி வன்னியரசு, கௌதம் சன்னா, வே கனியமுதன், கி இளமாறன், வழக்குரைஞர் பே தமிழியன், பூவிழியன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுகிறார்கள். இன்றே அவர்கள் இதற்கான பணிகளை தொடங்குவார்கள். மிக அருமையான ஒரு கருத்தியல் பெட்டகமாக இந்த மலர் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து ஊடக ஒருங்கிணைப்பு குழு. ஊடகப் பணிகள் அனைத்து வகையான ஊடகங்களிலும், பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா மற்றும் டிஜிட்டல் மீடியா ஆகிய அந்த களங்களில் இந்த மாநாடு குறித்த விளம்பரங்களை கொண்டு போய் சேர்ப்பது, இது தொடர்பான விவாதங்களை யூடியூப் சேனல்களில் முன்னெடுப்பது, மாநாட்டின் போது மாநாட்டுக்கு பிறகும் இவற்றையெல்லாம் தேசிய அளவிலான ஊடகங்களிலும் செய்திகளாக இடம்பெறச் செய்வது போன்ற அரும் பணிகளை மேற்கொள்ள மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஆலூர் ஷானவாஸ் தலைமையில் இந்த குழு அமைக்கப்படுகிறது. ஆலூர் ஷானவாஸ்
கூகா பாவலன், பன்னீர்தாஸ், சிவிக் சந்தர், நீலச்சந்திரகுமார் ஆகியோர் இந்த ஊடக ஒருங்கிணைப்பு குழுவிலே இடம்பெறுகிறார்கள். இவையன்றி வரவேற்பு குழு நம்முடைய மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பதா இல்லையா, அப்படி பங்கேற்பதாக இருந்தால் தலைமை ஒருங்கிணைப்பு குழு காட்டுகிற நெறிமுறைப்படி இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிற பணி, அவர்களை வரவேற்கிற பணி, அவர்களை தங்க வைப்பது, அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அவர்களை மாநாட்டுக்கு அழைத்திருந்து அவர்களை பாதுகாப்பாக திரும்ப அனுப்பி வைப்பது போன்ற பணிகளோடு வேறு சில பணிகளையும் இவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தகடூர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் இந்த வரவேற்பு குழு அமைக்கப்படுகிறது. தகடூர் தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் LEP ஜோதிமணி, இரா நச்சோனை, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர், வடக்குறைஞர் பார்வேந்தன், ஜே குணவழகன், செங்கை தமிழரசன், குடந்தை தமிழனி ஆகியோர் இந்த வரவேற்பு குழுவில் இடம்பெறுகிறார்கள். இந்த குழுக்கள் மாநாட்டு பணிகளை ஒட்டுமொத்தமாக இந்தந்த களங்களில் இருந்து ஒருங்கிணைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். இந்த மாநாடு நம்முடைய அரசியல் பயணத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். அதற்கு ஏற்ப இந்த குழுக்களில் இடம்பெற்றுள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் தீவிரமாக தங்களது களப்பணிகளை ஆற்ற வேண்டும். இப்போதே அதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்னும் பேச நிறைய இருக்கிறது. இந்த மறுசீரமைப்பு பணிகள் குறித்து, புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து உங்களுடைய அடுத்த நேரலையில் பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.